வணக்கம் வணக்கம் வணக்கம். மனோபாலா, நம்மளுடைய மனோபாலா கிச்சன்ல என்ன செய்யலாம்? இன்னைக்கு நவராத்திரியோட இரண்டாம் நாள் அன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னொரு அருமையான வேர்க்கடலை சுண்டல் அதை பண்ணி பார்க்கலாம். இந்த வேர்க்கடலையே நீங்க என்ன செய்யுங்க, பச்சை வேர்க்கடலையா வாங்கி கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, உங்க வேலையை குறையும். அப்புறம் தாளிக்கிறது தான். இப்பயே நானே அவ்வளவுதான் பண்ண போறேன். இது கூட இறக்கி தாளிச்சு தேங்காய்லாம் போட்டன பிறகு ஒரு பத்த மாங்காவை பொடிப்பொடியா கட் பண்ணி போட்டிங்கன்னா சுவை கூடும். இல்லைன்னா வெள்ளரிக்காவை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எது வேணாலும் உங்க இஷ்டங்க. ஆனால் இது கொஞ்சம் லேசாக நம்ம பீச் ஓரம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால அது வேணாம். அது மாங்காவோ மற்ற ஐட்டங்களோ சேர்க்காம வெறும் வேர்க்கடலையை வச்சு சுண்டல் பண்றது தான் நல்லது. இப்போ சுண்டல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு கப்பு வேர்க்கடலையே நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். தேங்காய் அதுக்கு தேவையானது, வறுத்த அரைச்ச பொடி அது கண்டிப்பாக தேவை, கருவேப்பிலை தேவைங்க, ஒரே ஒரு வரமிளகா அந்த ஸ்மெல்லுக்கு போடுங்க, கடுகு உளுந்து அது தாளிக்கிற ஐட்டம், கடலைப்பருப்பு எல்லாமே தாளிக்கிற ஐட்டம் தான். தேங்காய் இறக்கும்போது போட்டுட்டு இறக்க வேண்டியதான், வேறு எதுவும் தேவையில்லை. வாங்க டக்கடாகன்னு போவோம். கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ இந்த சுண்டல் பாருங்க, கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆன பிறகு இந்த சுண்டலை போட்டுருங்க. நீங்கள் இது பத்துமான்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை கொஞ்சம் மேலாக தூவுங்க. இந்த பாத்திரத்தோட சூடுலேயே அது வதங்கும். ஓகேங்களா? ஹைலி ப்ரோட்டீனுங்க. இது ரொம்ப நல்லா ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு பொருள் வேர்க்கடலைங்கிறது. எதை வேணால் அவாய்ட் பண்ணலாம். அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் வேர்க்கடலை இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஊட்டச்சத்துக்கு ரொம்ப நல்லது. இப்படி திருப்பி நீ சேர்த்துக்கிறியான்னு என்ன கேட்காதீங்க. ஏன்னா நான் எல்லாம் தின்னுக்கிட்டு தான் கிடக்கிறேன், ஆனால் உடம்பு ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? யாரானும் உடம்பு ஏறறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஓகேயா? மீண்டும் இன்னொரு அருமையான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். இந்தாங்க நவராத்திரி 2ஆம் நாள் உங்களுக்கான சுண்டல், வேர்க்கடலை சுண்டல்.